ரியலைசேஷன் இஸ் அ சைன் ஆஃப் சாங்டிஃபிகேஷனோட ப்ராசஸ். சுத்திகரிக்கிறதான ஒரு ப்ராசஸ்ன்னு சொல்லலாம். உனக்கு ரியலைஸ் வந்துட்டாலே அதாவது உனக்கு சுத்திகரிப்பின் காரியம் உனக்குள்ள ஆரம்பிச்சிடுச்சுன்னு அர்த்தம். நான் ஏன் தப்பு பண்ணிட்டேன்னு யோசிக்கிறேன். அப்போ நீ யோசிக்க மறுபடியும் உனக்குள்ள என்ன வரும்? ஐயோ, நான் இந்த தப்பு பண்ணிட்டேன் ஆண்டவரே, உங்களுக்கு எவ்வளோ வலிச்சிருக்கோம் ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்க. ஆமாம், இப்போதான் எனக்கு புரியுது ஆண்டவரே, நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஒரு தவறை உணர்ந்தவனாய் நீ இருப்பேன்னு சொன்னா உனக்கே தெரியாம மறைஞ்சிருக்கிற அத்தனை தவறுகளும் ஒன்னொன்னா ஆண்டவனுக்கு காமிக்க ஆரம்பிச்சிருவார். இப்போ இந்த ரியலைசேஷன் வரும்பொழுது நீ இந்த ஒரு சாங்டிஃபிகேஷன் ப்ராசஸ்க்குள்ள போயிட்டு இருக்கிற. அந்த ஒரு சாங்டிஃபிகேஷன் எப்படி வருது அப்படின்னா, அந்த ரியலைசேஷன் எப்படி வருதுன்னா, ஏதோ ஒரு சூழ்நிலை மூலியமா ஒரு கண்டித்து உணர்த்துதல், அல்லது ஒரு தீர்க்கதரிசி மூலியமா ஒரு கண்டித்து உணர்த்துதல், ஒரு தேவ செய்தியின் மூலியமா கண்டித்து உணர்த்துதல். அந்த வார்த்தை எனக்குள்ள போய் என்னை குத்தி என்னை பண்ணுதுன்னா என்னை சுத்தப்படுத்துது. அதுக்கு அடையாளம் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார். யோவான் 15வது அதிகாரம் 3வது வசனத்தையும் அதே யோவான் 17வது அதிகாரம் 17வது வசனத்தை எடுத்து வாசிங்க. நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுது சுத்தமா இருக்கிறீர்கள், உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உமது வசனமே சத்தியம். அப்போ நான் எனக்கு நேராய் வருகிறதான ஒரு வார்த்தையை என் மனதில் எடுத்துக்கொள்ளும் பொழுது அந்த ஒரு கண்டித்து உணர்வு எனக்குள்ள வருது தெரியுமா? அந்த ரியலைசேஷன் தான் எனக்குள்ள அந்த ஒரு சாங்டிஃபிகேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ ஆரம்பித்த உடனே நான் யோசிக்காததெல்லாம் இப்போதான் எனக்கு தெரியுது. இவ்வளோ நாள் நான் எவ்வளோ ஒரு கண்மூடித்தனமாக இருந்திருக்கிறேன். இப்போதான் நான் எவ்வளோ பெரிய மோசமான பாவின்னு தெரியுது. அதான் சொல்றாரு இளையகுமாரன், ஐயோ எங்கள் அப்பா எவ்வளோ பெரிய ஆளு, அவர் எப்படியேற்பட்ட ஒரு மனுஷர், அவருக்கு பிள்ளையா இருக்கிற நான் எவ்வளோ மோசமான ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்திருந்திருக்கிறேன், எந்த இடத்துல வந்து விட்டுருக்கு பாரு என்ன அப்படின்னு சொல்லி he realized. ஒரு உணர்வு அடைந்து புத்தி தெளிந்தாரு. அப்போ ரியலைஸ் பண்றார் சாங்டிஃபிகேஷன். நல்லா புரிந்து கொள்ளுங்க, இந்த சாங்டிஃபிகேஷன் அப்பா கிட்ட வருகிற வரைக்கும் என்னை மன்னிச்சிருங்க, ஐயோ எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கிறேன், நான் யோசிக்க எனக்குள்ள இருக்கிற மறைஞ்சிருக்கிற எல்லாமே வெளியே வர வரைக்கும் எனக்குள்ள கர்த்தர் அதாவது வார்த்தை ஆரம்பிச்சிருக்கிறதான ப்ராசஸ் விடமாட்டுது. அந்த வார்த்தையானது என்னை குத்திட்டே இருக்கு. அந்த வார்த்தையானது எனக்குள்ள என்ன பண்ணிட்டே இருக்கு. அந்த வார்த்தையானது எனக்குள்ள என்ன கிரைண்ட் பண்ணிட்டே இருக்கு. ஒன்னொன்னா உணர்த்தி காமிச்சே இருக்கு. அது மொத்தமா வெளியே வர வரைக்கும் விடுறது கிடையாது. வார்த்தை உங்களை சுத்தப்படுத்தும், சுத்திகரிக்கும். அது சுத்தப்படுத்தி கம்ப்ளீட்டா வெளியே கொட்டிடுச்சு தெரியுமா? நீங்க ஃபுல்லா கொட்டி முடிச்சு இப்போ உள்ள ஒண்ணுமே இருக்காது, கம்ப்ளீட்டா எம்டி ஆயிடுவீங்க. அந்த எம்டி ஆயிடுற டைம்ல நீங்க கண்ணை திறந்து பார்த்தீங்கன்னா அப்பாவுடைய சமூகத்தில் இருப்பீங்க.